வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குதிரைவாலி அரிசியோட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். குதிரைவாலி அரிசி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரும் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த குதிரைவாலி அரிசி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம அன்றாடம் சாப்பிட்ற அரிசியில் இந்த குதிரைவாலி அரிசி ஒன்று. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, சீரக சம்பா, வெள்ளை, சாமை, சிவப்பு, பாஸ்மதி, குதிரைவாலி அரிசி இதுவும் ஒரு அரிசி வகையை சேர்ந்தது. குதிரைவாலி அரிசி ஏன்னு சொல்கிறாங்கன்னா, அது குதிரையோட வால் போல் இருக்கிறதுனால இந்த அரிசி பேர் குதிரைவாலின்னு சொல்கிறாங்க. இந்த அரிசியோட நன்மைகள்லாம் என்னென்னு பார்க்குறாங்களா? அது எலும்பு வலிமைக்கு பயன்படுது. அது என்னென்ன இது குதிரைவாலி அரிசியில் சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால குதிரைவாலி அரிசியை சமைக்கும்போது கால்சியம் சத்து பாஸ்பேட்டாக மாறுதாம். தினசரி நம்ம இந்த குதிரைவாலி அரிசி சாப்பிட்டு வந்தோம்னா எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து குழந்தையோட வளர்ச்சிக்கு பயன்படுது. குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த குதிரைவாலி அரிசியை டெய்லி சாப்பிட்டு வந்தோன்னா குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக வளருவாங்க. இந்த இது குதிரைவாலி அரிசியில் நார்ச்சத்து, புரதச்சத்து, கால்சியம், இரும்பு சத்துலாம் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த குதிரைவாலி அரிசியை வளரும் குழந்தைக்கு கொடுத்து வந்தோம்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளருவாங்க. சரிங்களா? அடுத்து மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு காணுதுங்க. இந்த குதிரைவாலி அரிசி இரும்பு சத்து, நார் சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதனால் இந்த அரிசி டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் நம்ம தினசரி கடன்களை கரெக்டாக முடிச்சிடலாம். சரிங்களா? மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த அரிசியை சாப்பிட்டு ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? அடுத்து சர்க்கரை நோய்க்கு ரொம்ப இந்த அரிசி ரொம்ப உதவுதுங்க. இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோய் ஏற்படுது. இந்த குதிரை அரிசி நார்ச்சத்து, புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய்க்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுது. கோதுமையை விட இந்த குதிரைவாலி அரிசி அதிக அளவு சத்து இருக்குது. இந்த அரிசியை எப்படிலாம் கஞ்சாவும் சாப்பிட்லாம், நம்ம தக்காளி சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சரிங்களா? சாப்பிட்டு பயன்பெறுவோம்.